ஹாய், வெல்கம் டு ஜெஸ்ஸிஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃப்ரூட் சலாடு தான் செய்ய போகிறோம். எல்லா ஃப்ரூட்ஸும் நம்மக்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃப்ரூட் சலாடு செய்யலாம். இப்போது நான் வந்து பொமக்ரானேட் ஒரு கப் எடுத்திருக்கேன். அது மாதிரி ஆப்பிள் தோல் எடுத்து சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ மாம்பழம் சின்ன சின்ன. இப்போது இதில் வந்து ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். பைனாப்பிள் வந்து நம்ம எப்போவுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து அதில் போடக்கூடாது. நம்ம ஃப்ரூட் சலாடில் ஸ்ட்ரெயிட்டாக போட்டோன்னா அதோட டேஸ்ட் வேறு மாதிரி ஒரு சின்ன ஒரு கசப்பு மாதிரி வேறு டேஸ்ட் வந்துடும். அப்போ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். இப்போ இதில் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றுறேன். இதில் வந்து லைட்டாக ஆஃப் பாயில் ஆகுதும் நம்ம ஒரு 1 டீஸ்பூன் சுகரும் நம்ம போட்டு ஒரு ஆஃப் பாயில் வேக வைக்கலாம். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். சுகர் போட்டால் வேகாது, அதனால் கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சுகர் போட்டுக்கலாம். இப்போது நம்மளுடைய பைனாப்பிள் வந்து ஆஃப் பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் சுகர் நம்ம போட்டுக்கலாம். சுகர் போட்டுட்டு ஒரு கொதி வந்துட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிச்சு. நல்லா நம்ம வந்து சுகர் போட்டு அப்படியே வச்சுருக்கோம். இப்போது இது வந்து ஆறட்டும். நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம். பைனாப்பிள் வந்து இப்போ வந்து 1/2 லிட்டர் பால் அது நான் எடுத்திருக்கேன். இப்போது அது நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போது கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன், வெண்ணிலா ஃப்ளேவர். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் நம்ம எடுத்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற மில்க்கு ஊற்றிக்கலாம். கட்டை இல்லாமல் கொஞ்சம் கரைச்சிக்கலாம். இப்போது நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடரை கலக்கி வச்சது நம்ம வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம கலக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ இது ஒரு அளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ இதில் நம்ம வந்து மில்க் மேட் ஆஃப் டின் ஊற்றிக்கலாம். இதில் வந்து சுகர் கூட நீங்கள் போடலாம், ஆனால் மில்க் மேட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மில்க் மேட் போட்டு நம்ம கலர் எடுக்கலாம். நம்ம வந்து ஸ்லோவில் தான் வைக்கணும். இப்போ வந்து திக்காயிட்டே வருது. இப்போது இந்த திக்கு போதும், நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய க்ரீம் வந்து ஆறுறதுக்காக நம்ம வச்சுருக்கோம். இது கொஞ்சம் சூடாக இருக்குது, இது ஆறட்டும். இது ஆறுனதும் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 1/2 கப்பு ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணால் கொஞ்சம் திக்காகும், அதுக்காக நம்ம பீட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் விப்பிங் க்ரீமில் வித்து அதில் சுகர் இருக்கும், இதில் வந்து ஸ்வீட்டாக இருக்காது. நம்ம வந்து இதுக்கு தேவையான சேர்த்து மில்க் மேட் தான் ஊற்றிருக்கோம், அதனால் இது ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால் க்ரீமில் வந்து சுகர் இனி போடணுன்னு அவசியம் இல்லை. நம்ம கொஞ்சம் இதை வந்து பீட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் எடுத்து பீட் பண்ணி இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இது ஆறுனதும் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இப்போ சூடாக இருக்குது. வந்து ஒரு கப்பு தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டேன். இப்போ இது கொதிக்க போகுது, சூடு பண்ணிவிட்டேன். அதே மாதிரி ஒரு கப்பு தண்ணி சில் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் போட்டுடலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கப்பு சுடு தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ அதில் வந்து ஒரு கப்பு சில் வாட்டர் நம்ம ஊற்றிட்டோம். இப்போது க்ரீம் நல்லா ஆறிச்சு. இப்போ இதில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் நம்ம ஊற்றிக்கலாம். ப்ளெயின் வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரெஷ் க்ரீம் வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன், இதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம்.
ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக நம்ம வந்து விப்பிங் க்ரீமும் யூஸ் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீமில் நமக்கு வந்து சுகர் போட்டு கிடைக்கும், சுகர் இல்லாமலும் கிடைக்கும். அதனால் அது மட்டும் நம்ம செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இதில் ஸ்வீட் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ இது நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா ஃப்ரூட்டோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கட்டையாக இருக்குது, நல்லா திக்காக ஆகிட்டே இருக்குது. இப்போ இது நல்லா ஆறிச்சு. இப்போ இது நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்புறம் வந்துட்டு பைனாப்பிள் நம்ம சுகர் போட்டு வேக வச்சோம், இதுவும் ஆறிச்சு. இதுவும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஜெல்லி வந்து நமக்கு வந்து நல்லா ஆறி இருக்குது. இப்போ இதுவும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம். இப்போ இது பைனாப்பிளும் நான் இதில் போட்டுட்டேன். இது ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு ஆஃப் பாயில் வைக்க வச்சுருக்கோம். இப்போ அதனால் இப்போ இதில் எல்லாமே வந்து நல்லா கூலிங்காக இருக்குது. நல்லா எல்லாமே ஆப்பிள் எல்லாமே இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து இதுவும் நல்லா கூல் பண்ணிட்டேன். அப்போ வந்து இது நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ வந்து ஜெல்லி வந்து நமக்கு வந்து எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து நான் வந்து ரொம்ப கட்டையாகலாம் விடலை. அதனால் இது அழகாக நம்ம வந்து மேலே நம்ம வந்து இப்படி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய சாலட் ஃப்ரூட் சலாட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஜெல்லி வந்து லாஸ்ட் மினிட்டில் போட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கூலிங்காக சாப்பிடும்போது நம்ம திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். சாப்பிட்டுட்டு இதிலிருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம பரிமாறிட்டு மீதி இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.